சாப்டர் 1 கேண்டில் ஸ்ட்ரக்சர் மார்க்கிங். கேண்டில் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேசிக்காக கேண்டில் ஸ்டிக்கோட நாமன்கிளேச்சர் பார்ப்போம். இது கேண்டில் ஸ்டிக்ஸோட டாப் வந்து ஹை, பாட்டம் வந்து லோ. கேண்டில் ஸ்டிக்கோட பாடி கலர் வந்து மேட்ரு கிடையாது, ரெட்டு க்ரீன் எந்த கலர்னாலும் இருக்கலாம். கேண்டில் ஸ்டிக்கோட விக்கு எப்பயுமே பியர் கேண்டலில் ஓப்பன் ப்ரைஸ் மேலேருந்து ஓப்பன் ஆகும், ஓப்பன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் ஆகும். ஃபுல் கேண்டலுக்கு கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இது ஃபுல் கேண்டில், இது பியர் கேண்டில். கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர் வந்து ரெட்டு தான் இருக்கணும் அப்படின்ட்டு இல்லை, எந்த கலர்னாலும் இருக்கலாம். அதே மாதிரி க்ரீன் தான் இருக்கணும் இல்லை, எந்த கலர்னாலும் இருக்கலாம். ஆனால் ஓப்பன் ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி இருக்கிறது பியர் கேண்டில். ஓப்பன் ப்ரைஸ் கீழே ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகிறது புல் கேண்டில். இது 15 மினிட் கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டலில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக 15 நிமிஷம் ஆகும். ஸோ 1 மினிட் கேண்டில் 15 கேண்டில் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ 1 ஹவர் கேண்டில்ன்ற போது 1 மினிட் கேண்டில் 60 கேண்டில் இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, இது வெறும் பேசிக்காக இது வரைக்கும் தெரிஞ்சால் போதும், உள்ள போயிடலாம். கேண்டில் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போது இந்த டாப்லேருந்து வந்துடும், ஏன்னா அது பியரிஷ் மொமெண்டம், டாப்லேருந்து வந்துடுவோம். ஸோ இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் லோ ஆர் ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இது வந்து லோ வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்படியே கீழே வந்துடுவோம். ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிற இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் லோ இல்லைனா ஹையை பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இது வந்து ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. கலர் மேட்ரு கிடையாது, கேண்டில் தான் மேட்ரு. இப்போது இந்த கேண்டில் இப்போ கரண்ட்டாக இருக்கிற கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் லோ இல்லைனா ஹையை பிரேக் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இங்கே வந்து லோவை பிரேக் பண்ணியிருக்கு. இப்படி மார்க் பண்ணணும். அடுத்து இந்த மாடலில் மறுபடியும் மேலேருந்து கீழே வந்தோன்னா மறுபடியும் இங்கே லோவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் வரும். ஸோ இங்கே பார்த்தா தெரியும், நெக்ஸ்ட் கேண்டில் இதோட ஹையையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. அப்படின்னா இது நேராகவே அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஹையும் பிரேக் பண்ணல, லோவும் பிரேக் பண்ணல, ஒரே ஒரு இம்பல்ஸ் மூவாக நேராக கீழே வந்துக்கிட்டு இருக்கும். எந்த ஒரு ஃபுல் பேக்கும் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட்டில் பார்த்தோன்னா இதே மாதிரியே தான், மறுபடியும் மேலேருந்து வந்தோன்னா கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே கவனிச்சா தெரியும், ரெண்டும் ஈக்குவல் லோவாக இருக்குது. ஸோ ஈக்குவல் லோவாக இருக்கும்போது இந்த ஹை கிராஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஹையோட பவர் இதுக்கு வந்துடும். ஸோ அடுத்த கேண்டிலுக்கு மூவ் பண்ணோன்னா இந்த கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணாலே போதும், ஃபுல் பேக்குன்ற மாதிரி ஆகிடும். அப்புறம் இந்த கேண்டிலோட லோ மறுபடியும் கிராஸ் பண்ணிட்டு நல்லா பார்த்தா தெரியும், ஈக்குவல் லோ இருக்குது. ஸோ இந்த கேண்டிலோட பவர் இந்த கேண்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த ஹையை கிராஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஹையவே கிராஸ் பண்ணாலே போதும், நெக்ஸ்ட் கேண்டில் ஃபுல் பேக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம், ஈக்குவல் லோ இருக்கும்போது மட்டும். மறுபடியும் மேலேருந்து வரும், கீழே வருது, கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்தா தெரியும், இந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் மேலே ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு, கீழே லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும், அப்புறமா தான் மேலே போய் உடைக்கும். ஸோ இது இப்படி தான் மார்க் பண்ணணும். கீழே வந்துக்கிட்டே இருந்திருக்கும், மறுபடியும் மேலே போய் உடைச்சிருக்கும் இந்த ஹையை. அதுக்கடுத்து மறுபடியும் மேலே இருந்து கீழே வந்து இந்த லோவை பிரேக் பண்ணியிருக்கோம். இப்படி மார்க் பண்ணணும். இதில் மறுபடியும் மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த லோவை நெக்ஸ்ட் கேண்டில் லோ வரைக்கும் வந்திருக்கு. இங்கே பார்த்தா தெரியும், கரண்ட்டாக இருக்கிற அந்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு, லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு. இது எப்படி நடக்கணும், புல் கேண்டில் மேலே ஏறி போய்கிட்டே இருக்கும். மேலே ஏறி போய்கிட்டே ஃபஸ்ட்டு இந்த ஹையை கிராஸ் பண்ணும், அதுக்கடுத்து கீழே இறங்கி இந்த லோவை கிராஸ் பண்ணும். இப்படி ஸ்ட்ரக்சரை வந்து வரையணும். ஸோ இது வந்து பியரிஷ்க்கு பார்த்தோம், புல்லிஷ்க்கு எப்படி வரும் அப்படின்னு பார்ப்போம். புல்லிஷ்க்கு கீழே இருந்து மறுபடியும் மேலே மார்க் பண்ணிட்டு வரோம். இந்த கரண்ட் கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டில் ஹைஆர் லோவை பிரேக் பண்ணியிருக்கோம், இங்கே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மேலே போய்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டில் ஹைஆர் லோவை பிரேக் பண்ணி இங்கே லோவை பிரேக் பண்ணியிருக்கு. கரண்ட் கேண்டிலோட நெக்ஸ்ட் கேண்டில் கரண்ட்களோட ஹையோ ஆர் லோவை பிரேக் பண்ணியிருக்குன்னு பார்த்தோன்னா ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இப்படி மார்க் பண்ணணும். மேலே பார்த்தா அதே சேம் சினரியோ இங்கே புல்லிஷ்க்கு வரும். மறுபடியும் இது மேலே போய்கிட்டு இருக்கு, ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இது ஹையும் பிரேக் பண்ணல, லோவையும் பிரேக் பண்ணல. ஸோ அப்படியே நேராக இது ஒரே லெக். சேம் ஈக்குவல் ஹை இருக்கிற ஒரு மாடல். இங்கே ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, ஹை போகிறோம். ஹை வந்து இங்கே ஈக்குவல் ஹையாக இருக்குது. ஸோ இந்த லோவை தான் பிரேக் பண்ணணும்னு இப்போ அவசியம் இல்லை, இதோட லோவை பிரேக் பண்ணாலே போதும். ஸோ லோவை நெக்ஸ்ட் ஹேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, அடுத்து மேலே
இருந்து ஹை மேலே ஹை. ஃபஸ்ட்டு இது மேலே வந்துக்கிட்டே இருக்கும். மேலே வந்துக்கிட்டே இருந்து அதுக்கடுத்து லோவை கீழே இறக்கியிருக்கு. அதுக்கடுத்து மேலே. மறுபடியும் மேலே 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 வந்துக்கிட்டே இருக்கு. இங்கேருந்து பியர் கேண்டில் கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கி மறுபடியும் கீழே வரைக்கும் இது வரைக்கும் வந்து மறுபடியும் மேலே ஏறும். ஏரிஸ்க்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் புல்லிஷ்க்கும். இந்த செனரியோ மட்டும் தான் திருப்பி 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 நடக்கும். இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா போதும். மார்க் பண்ண பழகிடும். இப்போது ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ புல்லிஷாக இருக்குது, பார்த்தாலே தெரியுது மேலே தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இதை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கேருந்து வந்துடுவோம். இப்போ இந்த கேண்டில் பார்த்தோன்னா இந்த கரண்ட் கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ மேலே போய்கிட்டே இருக்குது. இந்த கேண்டிலோட ஹையை அடுத்த கேண்டில் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு, நேராக போய்கிட்டே இருக்கு. இந்த கேண்டிலோட ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு, ஹையை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. இப்போது இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் கிராஸ் பண்ணியிருக்கு. அப்படின்னா இது இந்த இடத்துல ஸ்டாப் ஆகி அடுத்து திரும்புது, மறுபடியும் லோ கிராஸ் ஆகுது, மறுபடியும் கிராஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு உள்ளே தான் இருக்குது. ஹையும் கிராஸ் பண்ணல, லோவையும் கிராஸ் பண்ணல. ஸோ அப்போது இதுக்கு அடுத்து இந்த கேண்டிலோட ஹையை எங்கே கிராஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும். இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் இங்கே இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டில் கிராஸ் பண்ணியிருக்கு. இங்கே இது இன்சைட் கேண்டில், இது ஹையும் கிராஸ் பண்ணல, லோவையும் கிராஸ் பண்ணல. அப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பார்க்கணும். இந்த கேண்டில் இப்போ ஹையை கிராஸ் பண்ணியிருக்கு. அதில் ஹை அகெயின் அடுத்த கேண்டில் வந்து ஹை ஈக்குவல் ஹையாக இருக்குது, சின்னதாக இருக்குது, ஆனால் பார்த்து தெரியும் ஈக்குவல் ஹையாக இருக்குது. மறுபடியும் பார்த்தோன்னா இது கீழே போயிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் ஈக்குவல் இருக்குது, கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே இருக்குது. இப்போ இது இன்சைட் கேண்டில், மறுபடியும் மேலே. இப்போ இங்கே பார்த்தா தெரியும் இந்த 1 2 3 இந்த 3 கேண்டிலுமே இன்சைட். ஸோ இதோட டாப்பை எங்கே பிரேக் பண்ணுதோ அங்கே தான் நம்ம பிரேக் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் இந்த இடத்துலேருந்து இந்த ஒரு கேண்டில் 2 கேண்டில் இன்சைடு, இந்த கேண்டிலோட லோவை இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். அப்போ இது வரைக்கும் வரும். மறுபடியும் இதோட ஹை இங்கே, அதுக்கடுத்து மேலே இந்த கேண்டில் இன்சைடு, ஆனால் இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு இங்கே. அப்படின்னா இப்போ அடுத்து மேலே. ஸோ இந்த ஒரு பெரிய கேண்டிலுக்குள்ளே தான் 1 2 3 கேண்டிலுமே இருக்குது. ஸோ இதை விட்டுடலாம். அதில் ஈக்குவல் ஹையாக இருக்கான்னு பார்ப்போம். ஈக்குவல் ஹை இருக்குது. ஸோ இதோட லோ கிராஸ் பண்ணால் போதும். லோ கிராஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து இங்கே, அதுக்கடுத்து மறுபடியும் மேலே மேலே இதோட லோ, அதுக்கடுத்து மேலே. இதை இக்னோர் பண்ணிடலாம். ஒரு கேண்டில் 2 கேண்டில் 3 கேண்டில் இக்னோர் பண்ணிடலாம். இது உள்ளே தான் இருக்குது. அதுக்கடுத்து 3 இது வரைக்கும் வந்திருக்கும், இது வரைக்குமே வந்திருக்கும். நெக்ஸ்ட் இதை வந்துட்டு கிராஸ் பண்ணால் போதும். மேலே வந்துட்டுருக்கு, மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஹை 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 ஒரு லோ கிராஸ் பண்ணியிருக்கு. மறுபடியும் ஹையை கிராஸ் பண்ணுது, ஹையை கிராஸ் பண்ணுது, ஹையை கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்குது. மறுபடியும் லோ கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. லோ 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 லோ. ஃபஸ்ட்டு ஹையை கிராஸ் பண்ணுது, இப்போது அடுத்து ஹை அகெயின் லோ. இது ரெண்டும் இன்சைட் கேண்டில். மறுபடியும் ஹை, மறுபடியும் லோ, மறுபடியும் ஹை ஹை. இங்கே பார்த்தா தெரியும் இந்த கேண்டிலோட லோவை நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, கீழே வரும். இந்த கேண்டிலோட ஹையை இமீடியட்டாக நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு, ஹை. மறுபடியும் கீழே இந்த கேண்டில் இன்சைட் கேண்டில், அதை விட்டுடலாம். இந்த கேண்டிலோட ஹையை நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து மேலே, அதுக்கடுத்து மேலே. இப்படி மார்க் பண்ணணும். இப்போது அடுத்த மார்க்கெட் வந்து புல்லிஷ்லேருந்து பியரிஷ்க்கு மாறுது. இங்கேருந்து கீழே, மறுபடியும் கீழே, இங்கே கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்குது. இப்போது இந்த கேண்டிலுக்கு உள்ளே தான் இந்த மூமெண்ட் எல்லாமே இருக்குது. இந்த கேண்டிலோட ஹை வந்து இங்கே இருக்குது. இந்த கேண்டிலோட ஹையை இது வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. இப்போ இங்கே ஒரு போகிறோம். இப்போ இந்த ஒரு கேண்டிலுக்குள்ளேயே நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா கேண்டிலுமே இருக்குது. ஸோ இதோட ஹை ஆர் லோ எங்கே பிரேக் பண்ணுறதுன்னு பார்த்தா போதும். இந்த லோவை இங்கே வந்து பிரேக் ஆகுது. அதுக்கடுத்து மறுபடியும் இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணுது. மறுபடியும் மேலே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் இருக்குதுன்னா மறுபடியும் இதை லோ கிராஸ் பண்ண போதும். மறுபடியும் ஹை, மறுபடியும் லோ, ஈக்குவல், மறுபடியும் கீழே. இது இன்சைடு இன்சைடு இன்சைடு, இது வரைக்கும் இங்கே கிராஸ் ஆகும். இது கீழே. இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண போதும். இது இன்சைட், இது லைட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து மேலே. ஸோ இங்கேருந்து அகைன் கீழே இறங்க ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தா தெரியும் இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிக்கும். ஏன்னா ஹை பிரேக் பண்ணியிருக்கு.
அகைன் கீழே ஹையை பிரேக் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கடுத்து லோ பிரேக் பண்ணி கீழே வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல இதோட லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு, ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ கீழே வந்துட்டு அப்படி மேலே ஏறும், மறுபடியும் அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே மேலே ஏறும், மறுபடியும் மேலே இருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ஒரு கேண்டலுக்கு இன்சைடாகவே இந்த 3 கேண்டில் இருக்கும். இந்த ஹையை பிரேக் பண்ண போதும். ஸோ இங்கே வந்துருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் கீழே இது இன்சைட் கேண்டில், ஏன்னா இதோட ஹையும் லோவையும் பிரேக் பண்ணல, அப்படியே கீழே. ஸோ அடுத்து இதோட ஹை இங்கே பிரேக் பண்ணியிருக்கு, ஈக்குவல் ஹையாக இருக்குது அப்படின்னா இது லோவை மட்டும் பிரேக் பண்ண போதும். லோ பிரேக் பண்ணியாச்சு, அப்படியே லோ. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணணும், இது பிரேக் பண்ணலை, நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதை மார்க் பண்ண தேவையில்ல, அது இன்சைட் கேண்டில். அதுக்கடுத்து மேலே அகைன் லோ பிரேக் பண்ணும், லோ. இந்த 2 கேண்டலும் இதுக்குள்ளே இன்சைடில் வந்துடும். அகைன் லோ கீழே, தென் ஹை மேலே, அதுக்கடுத்து லோ. ஸோ அதுக்கடுத்து மறுபடியும் ஹை. ஸோ இப்படி மார்க் பண்ணி பழகணும். இப்படி ஃபுல்லாக மார்க் பண்ணி இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற அளவுக்கு அப்படி மார்க் பண்ணி ஒரு 50 ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படி பழகிட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணிடலாம், இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது. இப்போது விண்டோ ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஷார்ட்கட் அழுத்தணுன்னா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பிக்சர்ஸில் போய் பார்த்தோன்னா இருக்கும், ஃபோல்டர்ஸில் ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் உட்காந்து இருக்கும். அவ்வளோதான், இந்த கேண்டில் ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணுறது இவ்வளோ தான் இருக்குது. இதில் மார்க் பண்ண ஒரு சில சந்தேகங்கள்லாம் வரும். அகைன் மார்க் பண்ணிக்கிட்டே போனோம்னா அந்த சந்தேகங்கள் அதுவாகவே கிளாரிஃபை ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாய்.